குழந்தைகிட்ட ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருந்தால் இம்மிடியட்டாக எஸ்எம்சி தலைவர் மூலமாக அந்த மெம்பர் மூலமாக இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கிட்ட நீங்கள் கொண்டு வரணும். என் பிள்ளை என்னன்னு தெரியல, ஒரு 2 நாளாக ஒரு டல்லாகவே இருக்கான், என்னன்னு தெரியல, ஒரு சோகமாக இருக்கேன், என் பொண்ணு வந்து என்னமோ தெரியல பேசவே மாட்டேங்க அப்படின்னா தயவு செய்து ஏதோ எப்போதும் இருக்கிற மாதிரி தான் தயவு நினைக்காதீர்கள். இந்த காலங்கள் மாறிவிட்டது. அதனால் நீங்கள் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது படித்த பள்ளிக்கூடம்லாம் இப்போ இல்லை. பிள்ளைங்களோட மனநிலையும் மாறிடுச்சு. இப்போ அதுவும் குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு நிறையாவே ஒரு மாற்றம் வந்துருச்சு. பெரியவங்களே சில நேரத்தில் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிற அளவுக்கு நாமளுமே ஆகிட்டோம். நம்ம தப்பு சொல்ல முடியாது, மன ரீதியாக நாமளும் பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த பிள்ளைகளிடம் ஒரு மாற்றம் இருக்கிறது, ஏதோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, பெற்றவங்க உங்களுக்கு தெரியாது, வேறு யாருக்கும் தெரிய போகுது. உடனடியாக தலைமை ஆசிரியர் தனிப்பட்ட முறையில் வந்து தலைமை ஆசிரியர் சந்தித்தோ அல்லது வகுப்பு ஆசிரியர் தனிப்பட்ட முறையில் சந்தித்து என்னன்னு தெரியல கொஞ்சம் கவனிங்க, கிளாஸ் ரூமில் அவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி நடந்துக்கிறான், கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். முதல்ல வருகை தந்திருக்க நாம நம்முடைய டீச்சர்ஸ்கிட்ட முதல்ல ஒரு நண்பர்களோட, நம்முடைய உறவுக்காரர்களாக அவரை நினைத்து அவருடன் பேச வேண்டும். நம்ம டீச்சர்ஸ் வரும்போது நம்ம குறை சொல்றதுக்காக மட்டும் வரக்கூடாது. டீச்சர்ஸ் வரும்போது என் பிள்ளை அப்படி இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம பிள்ளையை திருத்தலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம பிள்ளையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம்ங்கிற மனப்பான்மை யாருக்கு வரும்னா ஃபர்ஸ்ட் பெற்றோருக்கு வர வேண்டும். இப்படி வரும்போது டீச்சர்ஸோட அமர்ந்து நீங்கள் 2 பேரும் ஒரு கூட்டாக இருந்து அந்த பிள்ளைகள் மீது நீங்கள் கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக அந்த குழந்தை பெரிய இடத்துக்கு வரும். நான் பல இடங்களில் சொல்கிற மாதிரி நம்முடைய பிள்ளைகளை தயவுசெய்து மற்ற பிள்ளைங்களோட நீங்கள் கம்பேரே பண்ணிடாதீங்க, பண்ணவும் கூடாது. பள்ளிக்கூடத்தில் போகும்போது பாரு, இந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பையன் இவ்வளோ மார்க் எடுத்தால் நீ மட்டும் ஏன் அவளை கம்மியாக எடுத்திருக்க, ஏன் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த பிள்ளையை காட்டிலும் நம்ம பிள்ளைக்கு இன்னொரு பெரிய திறமை இருக்கும், அது நமக்கு தெரியாது. அந்த ஒளிந்திருக்கின்ற திறமையை வெளிக்கொணர வேண்டியது தான் பெற்றவங்க உங்களுடைய கடமை, ஆசிரியர் பெருமக்களுடைய கடமை. அதனால் என்றைக்குமே பிள்ளைங்களை பார்த்து நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு பள்ளிக்கூடம் என்று நீங்கள் வரும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற டீச்சர்ஸ் தனக்கு தெரிஞ்சத பாடத்தை அந்த பிள்ளை மேலே திணிக்கிறது மட்டும் கல்வி கிடையாது. அந்த பிள்ளையிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவை எல்லா குழந்தையும் பிறக்கிற குழந்தை எல்லா குழந்தைங்களுக்கும் சரிசமமான அறிவு தான் இருக்கின்றது. அந்த ஒளிந்திருக்கின்ற அறிவை தூண்டுகின்ற விதமாக அந்த பிள்ளையை வந்து வளர்த்து எடுக்கின்ற, வார்த்தை எடுத்துக்கின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பு யாருக்குன்னா டீச்சர்ஸ்க்கு தான் இருக்குது. சரி, இந்த பையன் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கு, இந்த பையன் நல்லா படம் வரைகிறானே, இந்த பையன் பெரிய ஆர்டிஸ்டாக வருவான், இந்த பையன் பேசும்போது நல்லா பதில் தெளிவாக பேசுகிறானே, பெரிய பேச்சாளர் வருவான், நல்ல சப்ஜெக்டை புரிஞ்சு பேசுறது இந்த பொண்ணு பெரிய டாக்டராக வரும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே எக்ஸாமின் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான். முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி அவங்க சொல்லும் பொழுது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸாக, இல்லை என் பிள்ளை நான் இன்ஜினியரிங் தான் படித்தாங்க, இன்ஜினியரிங் நோக்கி தான் படிக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் தனி திறமைகளுக்கும் கண்டிப்பாக உலகத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு நாற்காலி காத்து கொண்டிருக்கின்றது.